உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? அப்படியே திருப்பி பாருங்களா ரெண்டு பேரும். நிறைய பேர் திட்டது ஆரி அவர்களை, அதுக்கப்புறம் ராஜு அவர்களை திட்டத்தை பார்க்க முடியுது. அந்த இடத்துல அவங்க நடந்துகிட்ட விதம், பர்ஃபார்மர் வந்து நிக்கிறானா முதல்ல 5 நிமிஷமாவது அவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். பேக் டாக்ல அடுத்து சொன்னா அதை மட்டுமே பேசிட்டு இருந்தா நீ என்ன நினைப்ப? நீ பேக் டாக்ல இருக்கவர தப்பா நினைப்பியா, என்ன தப்பா நினைப்பியா? இப்ப இங்க எல்லாரும் பிரச்சனை தெரியுமா, எல்லாரும் அம்ப நோக்கி தான் நம்மளுடைய குற்றச்சாட்டை வைக்கணும். ஆனா வில்லு வேற. இவனை வெளியே அனுப்பிட்டானுங்க, இவன் வந்து இவ்வளவு பேசுறாங்க. டேய், நான் தோத்ததுக்காக சத்தியமா பேசவே இல்லை. நான் பர்ஃபார்மன்ஸே பண்ண உள்ளடாங்க. என்ன அதான்டா என் பிரச்சனை. நான் பண்ண எதுவுமே வரல, நானா எதுவுமே பண்ணல. அவங்க பண்ண சொன்னாங்க, என் துறை சார்ந்து கேள்விகள் கேட்டாங்க, அதுவே எல்லாமே கட்டு. மாயா மாதிரியான ஒரு கேரக்டர்லாம், அதுவும் ஆம்பளை பசங்க கேங்கா இருந்தா கூட சமாளிச்சிடலாம் ப்ரோ. பொம்பளைங்க கேங்கா இருந்தா அந்த டாக்ஸிசிட்டி வேற லெவல்ல இருக்கும். பொம்பளைங்க கேங்குங்கும் போது அது ஒரு சிலதெல்லாம் யோசிச்சு பேசுங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு ப்ரோ பொம்பளைங்க கேங்கு. அதான் சொல்றேன் பாருங்களேன், எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. மாத்தி மறுபடியும் பொம்பளைங்க. பொம்பளைங்களை மாத்தி பொம்பளைன்னு வச்சிடலாம். கொஞ்ச நாட்களா நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க செலிபிரிட்டிஸ்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் பிக் பாஸ். அது கிடையாது பிக் பாஸ். வீட்டுல உட்காந்து துணி துவைக்கிற அக்காவும் காமன் மேன் தான். தெருமுனையில உட்காந்து கடை சொல்ற ஆயாவும் காமன் மேன் தான். ஆனா கஷ்டப்பட்டு மிடில் கிளாஸ்ல பிறந்து இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனில டிஎல்ஆ இருக்கக்கூடிய லேடியும் காமன் மேன் தான். காமன் மேன்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல டேலண்ட்ஸ் தான் நீங்க தேடணும். இந்த மீடியா படிச்சவனை உள்ள வரவே விடாது. நான் கேக்குறேன், ஏன் அடுத்த சிவகார்த்திகேயன் உள்ள வரல? அடுத்த மாக்காப்பா ஏன் உள்ள வரல? சிவகார்த்திகேயன் 2 டிகிரி அதான் சொல்றேன், ஏன் அடுத்து உள்ள வரல? அந்த மாதிரி ஒரு நல்ல அடையாளம் வரல. இன்னும் பல வருஷமா ஒரே மாதிரி ஆங்கர்ஸ், ஒரே மாதிரி ஒரு பேட்டர்ன் தானே கொண்டு போறீங்க. ஏன் அடுத்து நல்ல உங்களுக்கு ஆட்கள் கிடைக்கவே இல்லையா? இருக்கிறவனே ஓட்டிக்கிட்டு இருக்கான்ல, இருக்கிறவனே இந்த பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான்ல. நெப்போட்டிசம் மாதிரி ஒரு இம்பீரியலிசம் நடந்துட்டு இருக்கு. இம்பீரியலிசம் ஆர் காலனியலிசம் நான் சொல்லலாம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, வாட் இஸ் இம்பீரியலிசம், வாட் இஸ் காலனியலிசம்னு. ஃபுல் ஆன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் மொத்தமும் மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு இருக்க விஷயம் தான் இந்த பிக் பாஸ் காமன் மேன். ஸோ அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட் தான் நம்ம கூட இன்றைக்கி இருக்காரு. நம்ம கூட சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். ஹாய். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதில்ல. அதாவது இந்த விஜய் டிவியோட காமன் மேன் பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது, அதை அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்தே எந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கீங்க. ஆக்சுவலி உள்ளே போகிறப்போ ஒரு ஐடியா இருந்திருக்கும், இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு. வெளியே வரப்போ என்ன மைண்ட் செட்டோட வந்தீங்க? உள்ளே போகும்பொழுது எனக்கு என்ன மைண்ட் செட் இருந்ததுன்னா, நடிக்கக்கூடாது, நம்மளாக இருக்கணும், ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது, நம்ம எப்பவுமே இருக்க மாதிரி இருந்தாலே மக்களுக்கு நம்மளை பிடிக்குமே, நம்ம இருக்கிற இடம் எவ்வளோ கலகலப்பாக இருக்குன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போனேன். உள்ளே போன பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இயல்பாக இருக்கக்கூடாது, எக்ஸாஜரேட் பண்ணணும், ஓவர் எக்ஸ்பிரசிவாக இருக்கணும். இதெல்லாமே நான் அங்கே உள்ள போய்ட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது, இது கவர்ச்சிக்கு மயங்குற உலகம். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 days கிட்ட ஒரு இடத்துல உங்களை ஸ்டே பண்ண வச்சு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டே பண்ண வச்சுன்னு இல்லை, ஆன் அண்ட் ஆஃப் ஷூட்ஸ் இருக்கும் அது. ஆனால் இப்போது ஜென்ரலாக அதோட மைண்ட் செட் எப்படி இருந்தது? அங்கே இருக்கிற குருவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற இடமா இருக்கட்டும், அதை ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும், ஹவ் வாஸ் இட் ஆக்சுவலி? நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். என்ன இப்படி டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து எஃபர்ட்ஸ் போட்டாங்க. அந்த 200 டெக்னீஷியன்ஸும் சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ ஜென்யூனாக அவ்வளோ லாயலாக இருந்தது அந்த இன்டர்வியூ ப்ராசஸ். அது நான் சம்திங் லைக் ஒரு ஆண்டர்ப்ரனராக என் டீமுக்கு அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அவ்வளோ அழகாக ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாங்க. என்னுடைய குமுறல், என்னுடைய புலம்பெல்லாம் வேறு. அது ஆன்ஸ்க்ரீன், அந்த ஆன்ஸ்டேஜ் நடந்தது தான் என் பிரச்சனை. டெக்னீஷியன்ஸை குறை சொல்கிறதோ, க்ரூவை குறை சொல்கிறதோ, சேனலை குறை சொல்கிறதோ, சில ஃபேக் கடிங்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இதான் சான்ஸு, இன்டர்வியூவில் நாங்கள் இந்த மாதிரி தப்பாக பேசணும்னு எதிர்பார்க்குறானுங்க. வாய்ப்பே கிடையாது. அது ரொம்ப நேர்த்தியாக அழகாக நடந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் டிவி அண்ட் டு த பிக் பாஸ் டீம். ஆனால் இப்போது ஜென்ரலாகவே பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பல நாளாக ஓடிட்டு இருக்கிற விஷயம், இட் இஸ் எ ஸ்கிரிப்டட் ஷோ அப்படிங்கிறது தான். பட் காமன் மேன் உள்ளே கொண்டு வரும்போது அது பாசிபிள் கிடையாதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இஸ் இட் ஸ்கிரிப்டட் ஆர் நாட்? இப்போ வரைக்கும் என்ன நான் நம்ப வச்சுக்கிறேன், அது ஸ்கிரிப்டட் இல்லைன்ட்டு. அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர். இதுக்கு உள்ளே நடந்த ஒரு சில விஷயங்கள், ஏன்னா நிறையா இன்டர்வியூஸாக இருக்கட்டும், நிறைய பேர் சொல்கிறது பார்க்கும்போது ஆல்ரெடி கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணிட்டாங்க, அது இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, பல அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது. வாட்ஸ் யுவர் கால் ஆன் இட்? இட்ஸ் சச் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். அதான் நான் சொல்கிறேன்ல, அப்படி இல்லைன்ட்டு என்னை நம்ப நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்படி இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி இல்லைன்னு நம்ப நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. பட் ஆனால் இப்போது அந்த ஒரு சடனாக நமக்கு ஒரு ஒர்க் இருக்கும், பட் ஸ்டில் வி கிவ் எவ்ரி திங் ஃபார் இட். ஒருத்தவங்க சொன்ன ஒரு இதில் பார்த்தேன், 20 days நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தோம், ஈவன் எங்கள் பர்த்டேஸ் கூட செலிப்ரேட் பண்ண முடியல. அதெல்லாம் அதெல்லாம் புருடா
அப்பெல்லாம் கிடையாது. அவங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னா லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணுவாங்க. நாளைக்கு ஷூட் இருக்குன்னா இன்னைக்கு நைட்டு ஃபோன் கால் வரும். ஓகே, இந்த ஒரு தப்பு தான் அவங்க பண்ணாங்க. அது பிளான்டா இல்லை அன்பிளான்டான்னு எனக்கு தெரியாது. அது ஒன்று தான் அவங்க பண்ண தப்பே தவிர மற்றபடி 20 நாள் 40 நாள் இதெல்லாம் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுற புருடா அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் புருடா நடக்கல, பயங்கரமான புருடா. ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அப்பெல்லாம் அவங்களோட ப்ரோட்டோகால் படி உள்ள வந்த பிறகு என்ன பண்ணணுமோ அதை அவங்க ஒழுங்கா பண்ணாங்க. 20 நாளா அடைச்சு வச்சிட்டாங்க, 40 நாளா அடைச்சு வச்சிட்டாங்க, இதெல்லாம் சும்மா. ஓகே, ஆனால் அங்கே வந்து எல்லாருமே டு யூ திங்க் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்டீல் அ லைம் லைட், வாண்டட் டு டேக் அ கண்டென்ட், அந்த மாதிரி தான் இருந்தாங்களா? ஆர் ஆர் பீப்புள் நாட் அவேர் ஆஃப் பிக் பாஸ்? சில பீப்புள் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்தாங்க. மோஸ்ட்லி த எஜுகேட்டட் ஒன்ஸ், பீப்புள் ஹேவ் அ குட் மெச்சூரிட்டி. மெச்சூர்ட் ஒன்ஸ் மெச்சூர்டாக இருந்தாங்க, இம்மெச்சூர்ட் ஒன்ஸ் ஓவர் எக்ஸ்பிரசிவாக இருந்தாங்க. ஓகே, ஆனால் பலர் வந்து கமெண்ட் செக்ஷன்லையாக இருக்கட்டும், இடத்துலையாக இருக்கட்டும், விஜய் டிவியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஜட்ஜஸாக இருக்கிற அவங்கள திட்டுறதை பார்க்க முடியுது. இஸ் இட் ரைட்? யாரை திட்டத்தை பார்க்க முடியுது? நிறைய பேர் திட்டுறது, ஆரி அவர்களை, அதுக்கப்புறம் ராஜு அவர்களை திட்டுறதை பார்க்க முடியுது. இப்போ வெரி சிம்பிள், சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தான் அந்த வழி புரியும், புரியுதுங்களா? நாங்களே கூட ஒரு மெச்சூரிட்டியில் தான் இருக்கோம். ஜட்ஜஸை பெருசாக திட்டி பிரயோஜனம் கிடையாது. அந்த இடத்துல அவங்க நடந்துக்கிட்ட விதம், பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாமல் இன்ட்ராக்ட் பண்ணதோ, கம்ப்ளீட்டாக பேக் டாக்கே ரிலை பண்ணிருந்தோம். இதை நிறைய பேர் எனக்கு ஜென்யூனாக வந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் சில பேர் இது கொடுத்துருந்தாங்க. ப்ரோ இது ஒரு ரியாலிட்டி ஷோ ப்ரோ, பேக் டாக்கில் பேச தானே ப்ரோ செய்வாங்க. ப்ரோ சத்தியமா ப்ரோ பேக் டாக்கில் பேச தான் செய்வாங்க, ஆனால் எல்லாமே பேக் டாக்கில் கேட்டு பண்ண முடியாது ப்ரோ. ஒரு பர்ஃபார்மர் வந்து நிற்கிறான்னா முதல்ல 5 நிமிஷமாவது அவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். நீ யார் இப்போ நீ பேசுகிற தம்பி பேக் டாக்கில் அடுத்து சொன்னா அதை மட்டுமே பேசிட்டு இருந்தா நீ என்ன நினைப்ப? நீ பேக் டாக்ல இருக்கவர தப்பா நினைப்பியா, என்ன தப்பா நினைப்பியா? இப்போ இங்கே எல்லாரும் பிரச்சனை தெரியுமா, எல்லாரும் அம்பை நோக்கி தான் நம்மளுடைய குற்றச்சாட்டை வைக்கணும், ஆனால் வில்லு வேற. சிம்பிளாக சொல்கிறேன், இப்போது ஒரு 10 பேர் கொண்ட ஒரு க்ரூ இருக்குது. நீ போகிற உன்னை நீ வெளிப்படுத்துகிற ஆடிஷனை பேஸ் பண்ணி தானே ஆன் ஸ்டேஜ் அங்கே நடக்குது. அந்த 10 பேரில் ஒரு 6 பேர் உன் ஃப்ரீக்வன்சியில் இருக்க 6 பேர் உன்னை ரசிப்பான். நீ கடந்து வந்த பாதையில் இன்ஸ்பயர் ஆவான். இவனை மாதிரி ஒருத்தன் தேவையான நினைப்பான். இன்னொரு 4 பேர் நினைப்பான், ஐயா இவன் என்னடா தலைவலியா இருக்கான், ரொம்ப பேசுறான்டா அப்படின்னு நினைப்பான். உன் கெட்ட நேரம் அந்த 4 பேர்ல ஒரு 2 பேர் எவிக்ஷன் டீமோட ஹெட்டா இருக்கலாம், அந்த 2 பேர் பேக் டாக்ல உட்காரலாம். இந்த 4 பேர் மாதிரி அடுத்த ஒரு 3 பேர் இருக்கலாம். அவங்க திணிப்பாங்க, இது செட் ஆகாது, இது வேண்டாம், இது வேண்டாம். அப்போ அந்த 6 பேர் என்ன நினைப்பாங்க, சரி இது வேண்டாம். அதானே இதான் எல்லா ஃபீல்ட்லயும் நடக்கும். எனக்கு அமைஞ்சது. ஓகே, ஆனா இப்போ ஜட்ஜஸ் வந்து ஒரு பப்பெட்னு சொல்றீங்களா? பப்பெட்டா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். இப்ப என்ன எல்லா கேள்விக்கும் வந்து கமலஹாசன் சார் மாதிரி பதில் சொல்ல முடியாதுல்ல. என்ன பண்றது ப்ரோ, மீடியா ஒரு விஷயத்துல கால் எடுத்து வைக்கிறோம்னு வந்துட்டோம், எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும். தப்பு பண்ணாதவங்க யாரு இருக்கா? இப்ப நானே வந்துட்டு முதல்ல ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்றேன்னா நான் தப்பு பண்ணுவேன். நான் எத்தனை மேடைகளில் நான் பேசியிருந்தாலும் இப்போ நாளைக்கு நான் ஒரு காலேஜில் பேச போகிறேன், இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா நான் ரிஹர்சல் பார்த்துட்டு தான் ப்ரோ போவேன். இல்லைனா அது என் ஃபீல்டுக்கு நான் பண்ணுற இன்ஜஸ்டிஸ். விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவர் எவ்வளோ படங்கள் நடிச்சுட்டு வந்திருக்காரு, பட் ஹோஸ்டிங் அவருக்கு அது புதுசு. ஒரு விஷயத்தை தொகுத்து வழங்குறது அவருக்கு புதுசு. முதல் எவ்வளோ கிரிட்டிசிசத்தை அந்த மனுஷன் சம்பாதிச்சாரு, அதன் பிறகு அடிச்சு துவம்சம் பண்ணார்ல. இந்த 3 பேரும் அடுத்தடுத்து அந்த மெச்சூரிட்டியை வளர்த்துப்பாங்க, அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். அப்போது பேக்டாக் ஆங்கிள்கிட்ட என்ன பேசினாலும் ஃபர்ஸ்ட் லெட் மீ அப்சர்வ். நான் முதல்ல அப்சர்வ் பண்றேன், நீ எனக்கு இன்புட் கொடு, நீ எனக்கு ஃபீட்பேக் கொடு, பட் ஐ ஷுட் நாட் கம்ப்ளீட்லி ரிலை ஆன் யோர் டிசிஷன். அதை தான் ப்ரோ நாங்கள் முன்வைக்கிறோம். தட் இஸ் நோ அஃபென்ஸ். பேக் டாக் வேண்டாம் நாங்கள் சொல்லலை, அவங்கள ரிலை பண்ணாதீங்கன்னு சொல்லலை, கம்ப்ளீட்டாக ரிலை பண்ணாதீங்க. பிகாஸ் மக்கள் உங்களை பார்க்குறாங்க, உங்கள் வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் பொறுப்பு. நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. ஒருத்தரை பற்றி எதுவுமே தெரியாமல் வாய் விட்டால் தப்பு இல்லை. அதான் என் கதையில் நடந்துருச்சு. ஆனால் எல்லாரும் அதுதான் சொல்லவும் செஞ்சாங்க. நிறைய வார்த்தைகள் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்தது, பெர்ஃபார்ம் பண்ண முடியல. முக்கியமான குற்றச்சாட்டாக எல்லாரும் வச்சது இந்த நாய் பெர்ஃபார்மன்ஸை பிடிச்சிக்கிட்டானுங்க எல்லாரும். கரெக்டுங்களா? நான் சிம்பிளாக கேட்குறேன், பிக் பாஸ் பார்ப்பீங்களா மாட்டீங்களா? பார்ப்போம். நான் பார்ப்பேன் ப்ரோ. எல்லாத்துக்கும் உடன்பட்டு தானே போகிறோம். See, இட் இஸ் அ ஷோ. இங்கே எல்லாமே நடக்கும். பொம்பளை பிள்ளைங்களை கட்டி வச்சு பால் அடிச்சாங்கல்ல, அதுவும் ஷோ தான். ஐஸ்வர்யா குப்பை எடுத்து ஒரு ஆம்பளை மேலே கொட்டினாங்கல்ல, அதுவும் ஷோ தான். காட்டாஸ்கில் சாண்ட்ராவை பாரு எட்டி உதச்சாங்கல்ல, அதுவும் ஷோ தான். இங்க இதெல்லாம் நடக்கும். சார் கேம்ல அடிச்சு புரண்டு ரத்தம் ஊத்துச்சு ஒருத்தனுக்குலாம் கையில நான் பார்த்தேன். இது டாஸ்க். அணுவளவும் பயமில்லைன்னு விஜய்ல ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க தெரியுமா? மேல இருந்து கீழே பெரிய அந்த சேவ் பண்றதுக்கு எல்லாமே இருக்கும், ஆனா டம்மால்னு குதிக்கணும். இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஐயோ ஏன் இந்த கேம் வச்சுங்க, ஐயோ ஏன் அந்த கேம் வச்சுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ ஜெயிச்சா சொல்லுவியா? ஜெயிக்கலங்கடைய இதை வந்து ஆதங்கமா இருக்கலாம். அப்போ உடனே என்ன சொல்லுவானுங்க, இவனை வெளியே அனுப்பிட்டானுங்க, இவன் வந்து இவ்வளவு பேசுறானு. டே, நான் தோத்ததுக்காக சத்தியமா பேசவே இல்லை, நான் பர்ஃபார்மன்ஸே பண்ண முடியலடாங்க. என்ன அதான்டா என் பிரச்சனை. அந்த ஃபேக் ஐடிங்களுக்கு நான் சொல்றேன். 2வது விஷயம்,
நான் பண்ண எதுவுமே வரல, நானா எதுவுமே பண்ணல, அவங்க பண்ண சொன்னாங்க, என் துறை சார்ந்து கேள்விகள் கேட்டாங்க. அதுவே எல்லாமே கட்டு. அதாவது எந்த விஷயம் வெளியே போனா இவன் ஹைலைட்டடா தெரியும், நம்ம டிசிஷன் தப்பா தெரியுமோ அதெல்லாம் தூக்கணும். அது எடிட்டருடைய வாய்ஸ் பிளே. எடிட்டரோட வாய்ஸ் பிளேங்கிறத தாண்டி அது ஷோ ரன் பண்ணுறவங்க ஒரு இது பண்ணுறாங்க. எல்லாரும் சொன்னாங்க 13 மினிட்ஸ் நான் வந்து பேசியிருந்தேன். 13 மினிட்ஸ் நான் நிறைய பேர் அவங்க நிறைய பேர் சொன்னது தான். எனக்கு அந்த இதெல்லாமே கட் பண்ணிட்டாங்க, என்னோட சைடு எதெல்லாம் நல்லது இருக்குமோ அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஒரு சில இடத்துலலாம் ஜட்ஜஸ் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் உட்காந்துருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆமா ப்ரோ, 50 பேர் வரவதில் அதான் சிம்பிளாக யோசிச்சு போங்க. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூ ஆர் அ விஜே ரைட்? இப்போ ஒரு விஜய் ஷோக்கு நீங்கள் ஆங்கராக போகிறீங்க, ஒரு 100 பேர் வந்திருக்காங்க. முதல் 10 பார்க்கும்போதே அடுத்த 10 எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும், அடுத்த 30 பார்க்கும்போதே அடுத்த 20 எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும். 20ஆ வர அடுத்த கடைசி 5ஆ வரவன் நல்லாவே இருந்தாலும் மைண்ட் செட் என்னவா இருக்கும், போதுண்டாங்க. அதுதான் என் கதையில நடந்துச்சு. என் நம்பர் 30 கிள்ளி பார்த்தா கூட டாப் முதல் 2 நாள்ல எனக்கு ஷூட் நடந்திருக்கணும். என்ன தூக்கி என் லாஸ்ட் டே ஷூட்டா வச்சாங்க, எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆடிஷன்ல நான் கேவலமா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆடிஷன்ல எனக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியும். I carry that அந்த அப்ரிசியேஷன் I carried for my life. ஒவ்வொரு ஆடிஷனும் நான் ரசிச்சு ஆடினேன். பல வருஷங்கள் கழிச்சு நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்டா இல்லாம நிம்மதியா நான் ஒரு கண்டஸ்டண்டா போய் உட்காந்து நான் ஜட்ஜ் பண்ற இடத்துலயே இருந்து நான் ஒரு கண்டஸ்டண்டா உள்ள போய் உட்காந்து எல்லாரோட சக மக்களோட இருந்து ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த 50 பேர் 250 மாறும்பொழுது அந்த 50 பேரும் என் கூட க்ளோஸ் ஆனாங்க. நிறைய பேர் நான் பகிர்ந்துக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அது ஒரு மேட்டரே கிடையாது. என்ஜாய் த ஜேர்னி. நான் என் ஜேர்னியை என்ஜாய் பண்ணேன். ஆனால் எந்த 10 நிமிஷம் வாகை சூடணுமோ அங்க களமே காண முடியல. என் பிரச்சனை களம் காணாதது தான். அது ஒரு தான் ப்ராப்ளம். அதுதான் என் பிரச்சனை. நிறைய பேர் ஜட்ஜஸை வந்து ஒரு ப்ராப்ளமாக சொல்கிறத பார்த்தேன். ஓகே, இவங்களுக்கு பதிலாக இந்த 3 பேர் ஜட்ஜாக இருந்துக்கலாம், பிக் பாஸ்லேயே வந்த இவங்க ஜட்ஜாக இருந்துக்கலாம் நீங்கள் சொல்கிற ஒரு 3 பேர் யாராவது? ஓகே, அடுத்த சீசன் மை டியர் பிக் பாஸ் டீம் அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் விஜய் டிவி, ஒரு ரசிகனா உங்களை ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு பர்சனாக இதை நான் சொல்கிறேன். அடுத்த சீசனில் நீங்கள் ஜட்ஜஸாக கூப்பிட்டு வரீங்கன்னா முகினை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆரவை காண்டாக்ட் பண்ணுங்கள், அர்ச்சனாவை காண்டாக்ட் பண்ணுங்கள், ரித்விகாவை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஏன் அசீமை கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்புறம் இவங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு தி ஆர் குட் இன் ஆர்டிகுலேஷன். இவங்கெல்லாம் ஆரியுமே கேப்பபிள் தான். பட் அவரு கதை இப்படி ஆயிடுச்சு. உயிரை கொடுத்து விளையாடினவங்க, தன் கருத்துக்காக போராடினவங்க, எங்கேயுமே இவங்க அமைதியா கிடையாது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராட்ட களத்தை சந்திச்சவங்க. அர்ச்சனா, நான் எப்பவுமே சொல்லுவேன், அம்மா சொல்லுவாங்க அர்ச்சனாவை பத்தி பேசினாலே என் கேரக்டரோட ரொம்பவே ஒத்து போற கேரக்டரா நான் ஃபீல் பண்ணது அர்ச்சனாவும் ஆரியும் தான். ஒரு 10 தெருநாய்க்கள் இருக்க இடத்துல ஒரு பொமோரியன் டாக் போனா என்ன ஆகும், அப்படித்தானே அர்ச்சனாவை கொந்தி எடுத்தாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு எப்படினாலும் வந்தாங்க. அவங்க ஆர்டிகுலேஷன் பவர் தாங்க ஜெயிச்சது. ஐ ஆல்வேஸ் கால் ஹர் as a queen of articulation. அர்ச்சனா மாயா மாதிரியான ஒரு கேரக்டர்லாம், அதுவும் ஆம்பளை பசங்க கேங்கா இருந்தா கூட சமாளிச்சிடலாம் ப்ரோ, பொம்பளைங்க கேங்கா இருந்ததுன்னா அந்த டாக்ஸிசிட்டி வேற லெவல்ல இருக்கும். அர்ச்சனா வித்ஸ்டாண்ட் இட் ப்ரோ. ஓகே, புரியுதுங்களா? ஆஸ் அ டேட்டா ஸ்டேட்னு ஏஐ இதாக இருக்கும்போது கொஞ்சம் வார்த்தைகள் பார்த்து பேசலாம். பொம்பளைங்க கேங்குங்கும் போது அது ஒரு சிலதெல்லாம் யோசிச்சு பேசுங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு ப்ரோ பொம்பளைங்க கேங்கு. அதான் சொல்றேன் பாருங்களேன், எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. 4 ஆம்பளைங்க சேர்ந்தா கூட அடக்கிடலாம், 4 பொம்பளைங்க சேர்ந்தா அடக்க முடியாது ப்ரோ. அது இருக்கு ப்ரோ. நான் பல நிலாம்பரிங்களை பார்த்துட்டு வந்தேன். சொன்னே மாத்தி மறுபடியும் பொம்பளைங்க பொம்பளைங்களை மாத்தி பொம்பளேல்னு வச்சிடலாம். அதை வச்சுதான் ஷோ பண்ணி பயங்கரமா இன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. பொம்பளேல் அதான் சொல்லல, பெண்கள்னு சொல்லலாம். அது வந்து ஒரு சில வார்த்தைகள் பெண்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு ப்ரோ. பெண்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. அதுபடி நடந்துக்கிறவங்க பெண்கள். அதாவது அச்ச மரம் நானும் பயிர் போட இருக்கணும்னு சொல்ல வரல. அதாவது பெண்களை பூமாதேவியோட ஒப்பிடுவாங்க. ஏன்னா அவ நடக்கிற சத்தம் கூட அதிர்வு இருக்காது. அந்த மாதிரி பொறுத்துக்கிற தன்மை கொண்டவதான் பெண். அதே பெண் உச்சக்கட்ட கோபத்துக்கு போகும்போது அது பிரளயமா மாறும். பெண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. பெண்ணா பிறந்த எல்லாரும் அந்த இலக்கணத்துக்குள்ள அடங்குவாங்களான்னா கிடையாது. அதான் சொல்றேன், ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசும்போது வந்து சிலதெல்லாம் யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. ஓகே, வைல்ட் கார்டு என்ட்ரிக்குள்ள நீங்க ஒரு வேளை பிக் பாஸ் போனீங்க அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் கண்டஸ்டன்ட் யூ வில் பி, என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலா நான் காமன் மேன்ல ஜெயிச்சு உள்ள போயிருந்தா கூட எனக்கு இந்த அறிவு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது, இந்த அனுபவம் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது, இவ்வளோ ஃபேக் ஐடிங்க இருக்குமான்றதும் எனக்கு தெரியாது. உண்மையா ஜென்யூனா வந்து நம்மள என்கரேஜ் பண்றவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க. உண்மையா நம்ம பண்ண தப்பை எடுத்து சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு இந்த ஒரு 10 நாட்கள். வைல்ட் கார்டா நான் உள்ள போனேன் அப்படின்னா சத்தியமா திவ்யா மாதிரி
மென்டல் தனமா பண்ண மாட்டேன். நான் திருத்த வந்திருக்கேன், நான் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே குட்டக்குள்ள விட மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் புரியுற மாதிரி அவங்க எடுத்து சொல்லணும். எல்லாரும் கலைஞர்கள் தான். எல்லாருக்குமே வந்து ஐ வாண்ட் டு see the பெஸ்ட். ஒரு கலைஞனுடைய சக்சஸ் என்ன தெரியுமா? சக கலைஞனுடைய பெஸ்ட்டை வெளியே கொண்டு வரணும். ஒரு நல்ல வெற்றியாளனுக்கு அழகு என்ன தெரியுமா? த ஆப்போசிட் பர்சன் ஆட விட்டு அடக்கணும். அப்பதான் அந்த வெற்றியை நான் கொண்டாட முடியும். இல்லைன்னா என் கமெண்ட் பாக்ஸ்ல என் ஆப்போனண்ட்டை கிழிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆயிடும். உன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் வெளியே வரணும். ஏன் ஃபுல் பொட்டன்ஷியல் வெளியே வரணும். அப்பதான் நீ வின்னர்ன்றதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். உன்னை யூ ஃபர்ஸ்ட் ஃபீல் தட்ல. அதனால அவங்க தவறுகளை நாசுக்கா புரிய வைப்பேன். அதுக்கு மேலேயும் இதான் ஆடுறாங்களா, உள்ள வந்துட்டு வசூல் ராஜா MBBS கமலஹாசன் மாதிரி நான் இறங்கிடுவேன். அவ்வளவுதான் விஷயம். ஆனா அப்படி சொன்ன மாதிரி பார்த்தா திவ்யா இஸ் தி வின்னர்ல. அவங்க தான் திவ்யா இஸ் தி வின்னர். மறுபடியும் சொல்றேன், சபரி கொஞ்சம் டீசென்ட்டா போயிட்டாரு. எங்க திவ்யா ஸ்கோர் பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்களா? திவ்யா இஸ் a குட் பிளேயர். இப்போ வரைக்கும் அர்ச்சனாக்கு இருந்த அந்த கரிஷ்மா ஆர் லைக் யூ நோ அர்ச்சனாக்கு இருந்த அந்த ஸ்டார்டமோ அல்லது ரித்விகாக்கு இருந்த ஸ்டார்டமோ திவ்யாக்கு கிடையாது. திவ்யா ஸ்கோர் பண்ண ஒரே விஷயம், இறங்குடி போடி. ஒரு பொம்பளைக்கு இணையா ஒரு பொம்பளை குரல் கொடுத்தா, எதிராக குரல் கொடுத்தாங்க. அதனாலதான் அது ஒர்க் அவுட் ஆச்சு. இதே விஷயத்தை அங்க இருக்க ஆம்பளைங்க சபரி போய் இறங்குடி கீழே வாடி போடின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? அப்ப ஆம்பளைங்க நாங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறோம் சில இடங்கள்ல. புரிதுங்களா உங்களுக்கு? ஒரு கேர்ள் அங்க அராஜகமே பண்ணாலும் we have some limitations, but girlsக்கு அந்த லிமிடேஷன் இல்ல. அதனால அந்த ஒரு இடத்துல she scored it. I loved it. திவ்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் மத்தவங்களுக்கு வராத துணிவு, மத்த பெண்களுக்கு வராத துணிவு திவ்யாக்கு வந்தது. I appreciate it, but she is not a winning material. நான் எப்பவுமே நினைப்பேன், இதெல்லாம் இதை நாங்க பேசினேன், பட் எடிட்டிங்ல தூக்கிட்டாங்க. எங்களுக்கும் அந்த ஆப்போசிட்ல இருக்க அந்த பொண்ணுக்கும் she is a very skillful girl. அதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த டிபேட் வந்தது, பிக் பாஸ் என்ற டைட்டில் உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு டிசர்விங் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், பிக் பாஸ் என்ற டைட்டில் எப்பவுமே ஒரு என்டர்டெய்னிங் அண்ட் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிக்கு இருக்கணும்னு. திவ்யா கிட்ட நான் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியாவும் பார்க்கல, திவ்யாவை நான் என்டர்டெய்னிங் பர்சனாலிட்டியாவும் பார்க்கல. பட் ரித்விகாவை நான் பார்த்தேன், அர்ச்சனாவை நான் பார்த்தேன். They are an entertaining and inspiring person. What is your takeaway, bro? நீ ஆடியன்ஸா உட்காந்து பார்க்கறனா, அழகா இருக்காங்கப்பா, நல்லா பேசுறாங்கப்பா, நல்லா சண்டை போட்டாங்கப்பா, இதான் உன் டேக்அவேவா? அவங்க லைஃப்ல இருந்து என்ன லெசன் எடுத்துக்கிற? அவங்க கடந்து வந்த பாதையில இருந்து எது உன்னை மோட்டிவேட் பண்ணுச்சு? உன்னை ஆன் ஸ்கிரீன் உட்காரும் பொழுது உன் பிரசன்ஸ் அவங்க எவ்வளவு ஜாலி பண்ணுது? இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வின்னர். திவ்யா கிட்ட நான் ஃபீல் பண்ணல. சோ சபரிக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. இல்லைன்னா தலைவன் தட்டி தூக்கி இருக்கணும். தலைவன் இந்த பாரு கதையில மூஞ்சி வீங்கினதுனால அவருக்குள்ள இதுக்கு மேல நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தயாரா இல்ல, நான் வாய் விட்டுறக்கூடாதுன்னு அவருக்குள்ள மேபி ஒரு உள்ளுணர்வு சொல்லிடுச்சு. இல்லைன்னா ஆஸ் அ பர்சனாலிட்டியா எங்க அடங்கி போகணுமோ அங்க அடங்கி போய், எங்க குரல் கொடுக்கணுமோ குரல் கொடுத்து ஒரு செம்ம ஹீரோயிக் பர்சனாலிட்டினா தலைவன் சபரி மட்டும்தான். சபரி கிட்ட மிஸ் ஆன எலமெண்ட்ஸை மேபி நான் வைல்ட் கார்டுக்குள்ள போனா நான் அதை கேரி பண்ணுவேன். ஸோ இப்போ வைல்டு கார்டுக்குள்ள போகணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குல்ல? ஏன் இருக்கக்கூடாது? 4 வருஷத்துக்காக நான் உழைப்பு போட்டுட்டேன். இன்னும் 4 வாரம் தானே, நான் கதவை தட்டிக்கிட்டே இருப்பேன். மக்களாகி இப்போ நீங்களாம் யூடியூப்ல கூப்பிடுறீங்க, நான் என் டெக்னிக்கலி நான் எவ்வளவோ பண்ணேன், எவ்வளவோ பேச்சு போட்டி பேசியிருக்கேன், எவ்வளவோ காலேஜ் போய் பேசியிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க யாரும் கூப்பிடல. ஒழுங்கா தெரியாத என்னோட வீடியோ அதை பார்த்தே இன்னைக்கு இவ்வளவு பேர் என்ன கூப்பிடுறீங்க. நான் பேசுற விஷயங்கள் ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்க கூப்பிடுறீங்க. அப்ப நான் உள்ள போனேன்னா ஆட்டத்தை நான் வந்துட்டு ஒரு ராஜாங்கம் பண்ணுவேனான்னு தெரியாது. ஆனா கிருஷ்ணதேவராயர் சபையில ஒரு தெனாலிராமன் உள்ள இருந்தா என்ன நடக்குமோ, சுப்பிரமணி வைல்ட் என்ட்ரியா உள்ள போனா அந்த தெனாலிராமனா அங்க இருப்பான். ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இப்போ வந்து இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வரும்போது உங்களோட இதில் கமெண்ட்ஸில் பார்க்கும்போது நிறையா பேர் நீங்கள் ஓவியாவை கிளாம் டால் அப்படின்னு அதை வந்து ஒரு விமர்சனமாக வச்சாங்க. அதை எப்படி சொல்லலாங்கிறதையும் கேட்டாங்க. அது எதனால அந்த மாதிரி சொன்னீங்க? அப்படி சொல்றது சரியா? முதல்ல சரி, கிளாம் டால் அவங்க நான் சொன்னேன், அதாவது ஒரு கியூட்டா ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பேரு கிளாம் டால். ஓகேங்களா? ஓவியாவுடைய கருத்துக்கள் ஒரு ஆழமான கருத்துக்களா இல்லை. ஓகே, ஒரு ஜட்ஜ்ன்ற இடத்துல நம்ம வந்து உட்கார்றோம் அப்படின்னா we carry responsibilities. நீ ஒரு கிளாம் டாலா இருக்கனா ஒரு ஆங்கர் மாதிரி, you just go, you sit and you come. ஓகே, அதனால அவங்க நான் கிளாம் டால் சொன்னா, கிளாம் டால்ன்றது தவறான வார்த்தை நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு தப்பான வார்த்தைன்னு. ஒருத்தர் ஒரு இந்த ஆர்டிஸ்ட் நல்ல கிளாமர் ஆர்டிஸ்ட் நம்ம சொல்றோம். கிளாமர் ஆர்டிஸ்ட் தப்பான வார்த்தையா? கிளாமர் ஆர்டிஸ்ட் சரியான வார்த்தை நினைக்கிறீங்களா? கிளாமர் ஆர்டிஸ்ட் தப்பு. ஐட்டம் டான்சர்னு சொல்றது தப்பு. ஐட்டம் டான்சர் என்ன சொல்லுவாங்கன்னா கிளாமர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஐட்டம் ஆர்டிஸ்ட்னா தான் தப்பு, கிளாமர் ஆர்டிஸ்ட்னா தப்பு கிடையாது. ஆனா அதுக்காக கிளாம் டால்ங்கிறது we can take it as anything else. கிளாம் டால்ங்கிறது பியூட்டிஃபுல்லும் இது பண்ணலாம். கிளாம் டால்ங்கிறது அது எடுத்துக்கிறவங்கள பொறுத்து. நான் சொன்னது நீங்க ஒரு அழகான பொம்மையா உட்கார்றீங்க, அதான் நான் சொன்னேன். அதை எடுத்துக்கிறவங்க புரிதல் எப்படி நமக்கு தெரியாது. பொம்மைங்கிறது இப்போ நம்ம என்ன சொல்றோமோ நம்ம என்ன பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டி வைக்கிறது. ஆமா, அப்படிதான் ஓவியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
அப்படிதான் இருக்காங்க. உண்மைதானே? அதானே எல்லா கண்டஸ்டன்ட் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம். பட் ஓவியாவை நிறைய பேர் சொல்லும்போது ஓவியா ரியலி டிட் குட். அவங்க வந்து ஒரு இடத்துல வாய்ஸ் ஓவர் பண்ணாங்க. ஓவியா ஆஸ் அ பர்சன் சீசன் 1ல நானும் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆனேன். எத்தனை பேர் எதிர்த்துனாலும் என் கருத்துல நான் தனியா நின்று நான் ஜெயிச்சேன். அது வேற. ஆஸ் அ பர்சன் ஓவியாவுக்கு நானும் ஃபேன் தான். உள்ள போகும்போது நானும் எக்ஸைட்மெண்டோட தான் போனேன். பிகாஸ் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஆனா எனக்கு நடந்த கசப்பான அனுபவத்தை மட்டும் தான் வச்சு நான் பேச முடியும். ஓகே, மற்றவங்க கதையை நான் பேசல. நான் பேசி ஒரு நிமிஷம் கூட இருக்காது. பிகாஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் நாட் அ தமிழ் பர்சன். தமிழ்ல நான் ஒரு கதையை நான் எடுக்கிறதுனால நான் ஒரு வாசகத்தை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அது வந்து ஒரு சலிப்பை கொடுத்துருச்சு. அது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் இப்போ நீ ஒரு விஜேவா இருக்கப்பா, நீ போய் பேசுற ஒரு இடத்துல நீ வந்து எம்சி பண்ற 4 பேர் உடம்ப முறுக்கிக்கிட்டு கொட்டாவி கொடுத்தா உனக்கு முதல்ல உனக்கு என்ன ஆகும்? உன் ஃபோக்கஸை முதல்ல அவன்கிட்ட இருந்து திருப்புவேன். கரெக்டா? அதை தான் நான் பண்ணேன். ஆஸ் அ பப்ளிக் ஸ்பீக்கர் நான் இங்க இருந்து லாஸ்ட்ல உட்கார்ற வரைக்கும் நான் நோட் பண்ணுவேன். நான் கரெக்டான லைன்ல டிராவல் பண்றேனா இல்லையா நான் மாறுவேன். அவனுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை கொடுப்பேன். ஸோ எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை தானே நான் வெளிப்படுத்துறேன். அது தப்பே கிடையாது. ஓகே, இதுல நான் வந்து சேனலை குறை சொல்லல, பிக் பாஸ் டீமை குறை சொல்லல. ஆன் ஸ்கிரீன் எனக்கு இருந்தது 2 எதிரிங்க தான். எதிரிங்க கூட சொல்ல மாட்டேன். என் பர்ஃபார்மன்ஸ் கொலாப் பண்ணது ஒன்னு ஓவியா, இன்னொன்னு எடிட் ஆகி வந்த பிறகு அந்த பண்ண எடிட்டர். அவ்வளோ, அதாவது ஒரு பொண்ணு எனக்கு மெயில் பண்றாங்க லிங்க்டின்ல. ஒரு சைடு ஜட்ஜஸ் உன்னை பேசவே விடல. அவங்க யாருன்னு கூட தெரியாது. லிங்க்டின்ல மெசேஜ் ரெக்வஸ்டா வந்துகிட்டு இருக்கு. அந்த ஜட்ஜு ஒரு சைடு உங்களை பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடல. கூட இருந்த பொண்ணு சபை நாகரிகம் இல்லாம இனோவேஷன் நினைச்சு என்னென்னமோ பண்றாங்க. அதை தாண்டி நீ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பத்தியா? உன்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் அண்ட் அவங்க ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணாங்க, ரெசிலன்ஸ் ஆர் சம்திங். அதை மெயின்டைன் பண்ற ஒருத்தர் தான் பிக் பாஸ் வீட்டுக்கு தேவை. என்ன நடந்தாலும் தன்னிலை மாறாம இருப்பான். பட் பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட் பண்ண பேட்டர்ன் இல்லை பர்சனலாக நான் நோட் பண்ண பேட்டர்ன், யூ நீட் சம்திங் கால்டு ஃபெமிலியாரிட்டிங்கிறத ஒரு இதாக பார்த்தாங்கிற மாதிரி இருக்கு. இப்போது உள்ளே வந்திருக்கிற ஒரு சிலரும் நல்லா ஃபெமிலியரான பர்சன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஈவன் இந்த இது வாட்டர் மெலன் ஸ்டார் கூப்பிட்டுருப்பாங்க, ஜேபி முத்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ டு யூ திங்க் தே நீட் மோர் ஆஃப் என்டர்டெய்னர் தேன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திங்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? வெரி சிம்பிள். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ நான் ஒரு ஷோ ப்ரொடியூசராக நான் இருக்கிறேன்னா யாரை போட்டால் மக்கள் பார்ப்பாங்களோ அவங்கள தான் உள்ள போடுவேன். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், பிக் பாஸ் டீம் அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஒரு வாட்டி மாற்றி பாருங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இருக்க பீப்புள் ஆர் எல்ஸ் ஃபேக் பப்ளிசிட்டி இருக்க பீப்புள்னா பீப்புள் கிட்ட அட்ராக்ஷன் வரும். அப்படி போட்டதுனால தான் லாஸ்ட் சீசன் வந்துட்டு குவாலிட்டி போச்சு. இந்த முறை ஒரு ஃப்ரெஷ் வைப் கொடுங்க. விக்ரமன் மாதிரி பர்சனை கூப்பிட்டு வரீங்கல்ல, முத்து மாதிரி பர்சன் வாங்க, மஞ்சரி மாதிரி பர்சன். இந்த கேரக்டர்ஸ்ல நானும் ஒருத்தர் தான். அன்பார்ச்சுனேட்லி மஞ்சரி, விக்ரமன் இவங்கலாம் என்டர்டெய்னர்ஸ் கிடையாது, கருத்தியலா பேசுவாங்க. ஆனா நான் பயங்கரமான என்டர்டெய்னர். ஓகேங்களா? நான் எங்க எவனை போட்டு எப்படி வாரணுமோ நான் வாரிட்டு போயிட்டே இருப்பேன். என்னால இந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை காட்ட முடியும். So that is what my difference. இந்த கேள்வி எனக்கு ஆடிஷன்லயும் வந்தது. ஓகே, ஆனா இப்போ வாட் இஸ் யுவர் மீனிங் பை இப்போ எங்கேயாவது ஒருத்தர் எவனை போட்டு வாரணும்னா வாரிடுவேன்னா? சில பேர் குண்டக்க மண்டக்க ராஜு மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, ராஜு பிரதர் மாதிரி ஆட்கள் குண்டக்க மண்டக்கன்னு ஓடுவாங்க. சில பேர் எப்படி தெரியுமா, இந்த வீடியோ எல்லாம் நான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே இருப்பானுங்க. அவன் பயங்கரமா எல்லாரையும் கலாய்ப்பான். ஆனா அவனை ஒருத்தன் கலாய்ச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பயங்கர டவுன் ஆயிடுவான். இந்த கலாய்க்கிறதுங்க பல பேர் நீங்க நோட் பண்ணி பாருங்க. பயங்கரமா கலாய்ப்பான் ஒருத்தனை பிடிச்சு. ஆனா அவனை கலாய்க்க ஒருத்தன் வந்துட்டானா அவனால தாங்கவே முடியாது. அந்த மாதிரி நிறைய கேரக்டருங்க சுத்திக்கிட்டு இருக்குங்க இந்த உலகத்துல. நீங்க கலாய்ச்சா ஏத்துக்குவீங்களா? நான் கண்டிப்பா ஒருத்தன் நம்மள கலாய்க்கிறான், அதை நாகரிகமா கலாய்க்கிறானா அது ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கும்போது தப்பே கிடையாது. இப்போ என் பர்சனாலிட்டி வச்சோ நான் ட்ரெஸ் பண்றத விஷயம் நான் வந்து பேசுறத வச்சு கண்டிப்பா கலாய்ப்பானுங்க. அதை நான் கிரிட்டிசிசத்தை நான் ஏத்துக்கணும். எண்ட் ஆஃப் தி டே யார் கலாய்க்கிறாங்கிறத வச்சு நான் நல்லது செய்யும் போது அவன் பாராட்டவும் செய்வான், நான் தப்பு பண்ணும்போது கலாய்க்கவும் செய்வான். அப்படிப்பட்டவன் தான் நியூட்ரல் பர்சன். அவன்கிட்ட அவனோட விமர்சனங்களை நான் காது கொடுத்து கேட்பேன். இந்த பிரியங்கா சோப்ராவோட வரம் தெரியுமா, சம்டைம்ஸ் somewhere somebody will always be unhappy whatever you do. நீ என்ன பண்ணாலும் யாரோ ஒருத்தருக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்ககிட்ட போய் நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் எடுத்து தட்டி விட்டுறாமாமேன்னு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். கரெக்ட்லி சரி, அதான் சொன்னேன். எல்லாருமே நம்ம நல்லதுக்காக எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. பட் ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் யூ ஆர் என்ன சொல்கிறது, ஏஐல இது பண்ணவர், அதை தாண்டி ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர், வாட் எவர் இட் இஸ், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் யுவர் ரஷ் ஃபார் பிக் பாஸ்? அதாவது இத்தனை பிக் பாஸ் சீசனையும் கரைச்சி குடிச்ச மாதிரி தெரியுது. அத்தனை பேரோட அந்த பயோகிராஃபியே சொல்கிறீங்க, அவங்களுடைய கேரக்டரைசேஷன்ஸ் என்ன வருது, இதில் இருக்கிற டெப்த் என்னன்னு சொல்கிறீங்க. வாட்ஸ் த ரஷ்? சிம்பிள். என் ஃபீல்டே வந்துட்டு பேட்டர்னை வச்சு விளையாடுறது தான், டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு விளையாடுறது தான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து பார்க்குற ஒரே ப்ரோக்ராம் அதுதான். ஓகே, இல்லை சாப்பிடும் போது பார்க்குற ஒரே ப்ரோக்ராம் அதுதான். ஸோ எங்கள் கம்யூனிட்டிக்கு அந்த ப்ரோக்ராமில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. எனக்கு எப்பவுமே எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கறது பிடிக்கும். அப்போ இந்த ஷோவுடைய, அதான் சொல்கிறேன், இந்த ஷோவுடைய சாராம்சத்தையும் நீங்கள் எல்லாரும் மறந்துட்டீங்க. கொஞ்ச நாட்களாக நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டீங்க செலிபிரிட்டிஸ்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் பிக் பாஸ். அது கிடையாது பிக் பாஸ்.
உங்க வீடியோ மூலமா மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். பிக் பாஸ்ன்றது பல துறைகள்ல இருந்து வரக்கூடியவங்க ஒரு வீட்டுல எப்படி வாழறாங்க, என்ன அனுபவத்தை கடத்துறாங்க, இந்த சொசைட்டிக்கு அவங்க என்ன விஷயத்த சொல்ல வராங்க, who is the fittest of the survival, அதுதான் விஷயமே எங்க பிக் பாஸ். நாளடைவில் இது என்ன ஆயிடுச்சு, இது ஸ்டார்ஸ்க்கான ஷோவா மாறிடுச்சு. அது கிடையாது பிக் பாஸ். அதை சுப்பிரமணி மாதிரி ஒருத்தன் வந்து அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணிட்டு போகும்போது அடுத்து பல யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். மீடியா ஃபேமே இல்லாதவன் இருக்காங்க. இப்போ இந்த 2-3 வருஷமா தான் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் நீங்க என்ன பாக்குறீங்க, காலேஜஸ் போறேன் நான் பேசுறேன்னா பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பல கல்லூரிகள்லையும் கிட்டத்தட்ட more than 40 ஷோஸ் நான் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் கார்பரேட்ல. ஓகேங்களா? எனக்கு அப்போ எவ்வளவு ஆசைகள் இருக்கும். நான் இருக்கிற இடத்துல மக்கள் என்ன எவ்வளவு கொண்டாடுறாங்க எனக்கு தெரியும். நான் ஒரு ஷோ பண்ணும்பொழுது இந்த டேட்டா சயின்டிஸ்ட் எல்லாம் தாண்டி ஐ லவ் டு கனெக்ட் வித் பீப்புள். அப்போ பிக் பாஸ்க்கு என்ன எவ்வளவு பேர் கொண்டாடுவாங்க. இது ஒரு சின்ன ஆசைகள் தானே, அதுக்கு தான் நான் பிக் பாஸ்க்குள்ள வந்தது. ஸோ அப்படிப்படி பார்த்தா பிக் பாஸ் ஷுட் பி ஆஃப் அ காமன் மேன். Many people knows you. I want you people to redefine the meaning of a common man. When they gave a promo, I believe you people are aware. What did they mention? Talent, what they call talent-க்கான தேடல். காமன் மேன் என்றாங்க ஒரு வீட்டில் உட்காந்து துணி துவைக்கிற அக்காவும் காமன் மேன் தான், தெருமுனையில் உட்காந்து வடை சொல்ற ஆயாவும் காமன் மேன் தான். ஆனா கஷ்டப்பட்டு மிடில் கிளாஸ்ல பிறந்து இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியில டிஎல்ஆ இருக்கக்கூடிய லேடியும் காமன் மேன் தான். காமன் மேன்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல டேலண்ட்ஸ் தான் நீங்க தேடணும். அப்போ துறை சார்ந்த வல்லுநர்கள், அதுல யாரு மக்களை என்டர்டெயினும் பண்ணுவாங்க, யாரு இந்த ஷோக்கு ஃபிட் ஆவாங்க, அப்படி நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தா அப்புறம் ஒரு விஜேவையே எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்ணாங்க, அவரையும் காமன் மேன். வெரி சிம்பிள். நிறைய பேர் விஜய் சுகுமார் காமன் மேன் இல்லைன்னாங்க. அதுக்கு நான் ரொம்ப நியூட்ரலா என்னோட வீடியோவே நான் போட்டேன். விஜய் சுகுமார் பல பிரபலங்களை நேர்காணல் பண்ண பையன். ஓகேவா? அந்த பையன் அழகான ஒரு வார்த்தையை சொன்னான், மீடியா என்றது ஃபீமேல் சென்ட்ரிக் ப்ரோ சொல்லியிருப்பான். ஆடட் டு தட் நான் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றேன். மீடியா ஃபீமேல் சென்ட்ரிக் மட்டும் கிடையாது, மீடியா படிச்சவனையும் உள்ள வரவே விடாது. நான் பார்த்துட்டேன், படிச்சவனா அவனை வேற மாதிரி பார்ப்பானுங்க, அவன் உள்ள வந்துடவே கூடாதுன்னு நினைப்பானுங்க. இந்த பிரச்சனைலாம் மீடியாக்குள்ள இருக்கு. சுகுமாருடைய என்ட்ரி டு பிக் பாஸ்க்கு ஐ எம் நாட் அன் அகைன்ஸ்ட். மற்றவங்க கூட்டுற பத்தி எனக்கு தெரியல, அவரை ஏன் விஜய் பாரு மாதிரி அனுப்பக்கூடாதுன்றதான் என்னோட கேள்வி. ஏதோ ஒரு சேனல்ல விஜய்வா இருந்த பாருக்கு பிக் பாஸ் இடம் கிடைக்குமே எனில் ஏன் விஜய் சுகுமாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட மாட்டது? இதுதான் என்னுடைய கூற்று. காமன் மேனுக்கு நீ வர வேண்டாம்பா, நீ பிரபலமான முகம், காமன் மேனுக்குள்ள வந்துதான் உனக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. உன் துறையில வந்துட்டு, உன் துறை என்றது எங்களை மாதிரி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தெரிகிற துறை கிடையாது. நீ பல கோடி மக்களோட பார்க்குற ஒரு இடத்துல இருக்க, உனக்கு அந்த விசிபிலிட்டி காமன் மேன் தேவை கிடையாதுல்ல. அதே மாதிரி ஒரு யூடியூபர் வந்தாலும் நாங்கள் அதான் சொல்லியிருப்போம், ஒரு சீரியல் நடிக்கிற நடிகை வந்தாலும் நாங்கள் அதான் சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ நீங்களுமே நல்ல ஃபெமிலியரான பர்சன் தானே. எனக்கு ஏன் அதான் மறுபடியும் சொல்றேன், நான் வந்து எல்லா பப்ளிக்கும் எனக்கு தெரியாது, என்ன என் துறை சார்ந்த மனிதர்களுக்கு தெரியும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், யாரில் இன்னைக்கு ஃபுல்லா ஏஐ வளர்ந்து வருது, ஏஐ படிக்கிற பசங்களுக்கு என்ன தெரியும், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்க்கு என்ன தெரியும். அப்போ நான் இங்க என்ன அடையாளத்தை கேரி பண்றேன், ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். இதுதான் நான் தெலுங்கு பிக் பாஸ் ஓட்டி காமிச்சேன். தெலுங்கு பிக் பாஸ்ல அக்னி பரீட்சால இதெல்லாம் வந்த பிறகு தெலுங்கு பசங்க அனுப்புறானுங்க, தெலுங்கு பசங்க வந்து அனுப்புறானுங்க. ஒரு ஆர்மி மேன் உள்ள போயிருக்காரு, அவர் காமன் மேனா இல்லையா? காமன் மேன் தானே. ஒரு ஆண்டர்பிரனர் எப்படி ஃபோர்ப்ஸ் 30-30ல ஒன் ஆஃப் த மெம்பர், ஓகே, அவரு உள்ள போனாரு. மரியாதா மனிஷ் டாக்டர், இன்னைக்கு நைட்டி அக்காவை வச்சு எல்லாரும் கிளிக்கிறாங்கல்ல, அந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது ஷீ இஸ் எம்பிபிஎஸ் கேர்ள். அக்னி பரீட்சால நைட்டி போட்டுக்கிட்டு பல்லு வளர்க்கிட்டே அந்த பொண்ணு உள்ள வரும் அந்த ஷோட உள்ள. நாங்க அப்புறம் தான் பாக்குறோம் இந்த ஷோல வெளியே வந்த பிறகு. இங்க நைட்டி அக்காவை பூதாகரமா ஆக்கிட்டாங்க. அங்க ஷீ இஸ் த வைல்ட் கார்டு என்ட்ரி. அக்னி பரீட்சாவுக்குள்ள வந்து அந்த டாப் 6ல இருந்து 4 பேர் உள்ள போயிடுறாங்க. யாருன்னா இந்த மரியாதா மனிஷ், என்ன மாதிரி இந்த மரியாதா மனிஷ் டைட்டில் வின் பண்ண அந்த சோல்ஜர் பர்சன் பவன் கல்யாண் ஒரு பேரு. 3வது வந்து ஒரு மாஸ்க் மேன் ஒருத்தர், அவர் பயங்கர ரூடா பேசுவாரு. இவங்கெல்லாம் உள்ள. அப்புறம் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு பொண்ணு, நைட்டி அக்கா மாதிரி வந்த அந்த எம்பிபிஎஸ் கேர்ள், ஷீ இஸ் a wild card entry to the Big Boss 9 in Telugu. ஓகே, அதே ஸ்பான்சர் தான், அதே ப்ரோக்ராம் தான். அங்கேயே அப்படி, இங்கேயே இப்படி. இதை தான் நாங்க ஆதங்கத்தை கொட்டுறோம். இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அதை தாண்டி இப்போ மேபி நீங்க நினைக்கிறீங்களா அவங்க ஆடியன்ஸ் வந்து நெகட்டிவ் தான் விரும்புறாங்க, அதனால தான் ஐயோ இதை மறுபடியும் திணிக்கிறாங்கப்பா. நான் சொல்றேன், நான் பேசுறேன், ஓகேவா? இவங்களா ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிறாங்களே, இவங்களால என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்படி நினைச்சிருந்தா 1000 பேர் இருக்கிற இடத்துல என்னால நின்று பேச முடியுமா? மறுபடியும் நம்மளை கூப்பிடுவாங்களா? அந்த பசங்க இந்த தேனி மொய்க்கிற மாதிரி எங்களை வந்து மொய்க்கிறாங்களே, எதுக்கு? இதோ இங்க உள்ள ஸ்டஃப் இருக்குன்றதுனால தானே. யூ கான் டிசைட். நீங்க என்ன, அதை தான் சொல்றேன்ல, படிச்சவன் மீடியாக்குள்ள வந்துடவே கூடாது. மேல் விஜய்ஸ்லாம் இந்த சுகுமாரோட கருத்து என்பது சுகுமாரோட கருத்து என்பது அது பல விஜய்ஸ் உடைய கருத்தும் கூட. ஏன்னா என்ன நேர்காணல் பண்ண பல விஜய்ஸ் அதை சொன்னாங்க, ப்ரோ இது உண்மை ப்ரோன்ட்டு. இந்த மாதிரி
மீடியான்றது ஃபீமேல் சென்ட்ரிக், ஓகே, பெண்களுக்கான முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இடம். அதே மாதிரிதான் இந்த மீடியா படிச்சவனை உள்ள வரவே விடாது. நான் கேக்குறேன், ஏன் அடுத்த சிவகார்த்திகேயன் உள்ள வரல, அடுத்த மாக்காப்பா ஏன் உள்ள வரல? சிவகார்த்திகேயன் 2 டிகிரி, அதான் சொல்றேன், ஏன் அடுத்து உள்ள வரல? அந்த மாதிரி ஒரு நல்ல அடையாளம் வரல. இன்னும் பல வருஷமா ஒரே மாதிரி ஆங்கர்ஸ், ஒரே மாதிரி ஒரு பேட்டர்ன் தானே கொண்டு போறீங்க. ஏன் அடுத்து நல்ல உங்களுக்கு ஆட்கள் கிடைக்கவே இல்லையா? வந்தாங்க, நிலைக்கலையே. என்ன நிலைக்க விடல? எதனால நினைக்க விடலன்னு நினைக்கிறீங்க? ஏன் நிலைக்க விடலாம்? இதான் உள்ளுக்குள்ள இருக்கிறவனே ஓட்டிக்கிட்டு இருக்கான்ல, இருக்கிறவனே இந்த பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான்ல. நெப்போட்டிசம் மாதிரி இங்க ஒரு இம்பீரியாலிசம் நடந்துகிட்டு இருக்கு. இம்பீரியாலிசம் காலனியலிசம் நான் சொல்லலாம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, வாட் இஸ் இம்பீரியாலிசம், வாட் இஸ் காலனியலிசம்னு. உள்ள இருக்கிறவனே அடுத்து வரவன வளர விடுறது கிடையாதுங்க. இட் கம் அண்டர் இலுமினாட்டிக்குள்ள வருமா இதெல்லாம்? இது இலுமினாட்டிக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. எனக்கு இந்த மாதிரி உள்ள இருக்கிறவன் அடுத்த ஃப்ரெஷ் டேலண்ட்ஸை வரவிட மாட்டான். ஓகே, அவன் எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கிறான். அப்போ வரணும். நான் இதை தாழ்மையான வேண்டுகோளா நான் வைக்கிறேன். சரி, எனக்கு வந்துட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பேஷனா வரேன். இந்த மாதிரி நான் நிறைய இதையே நம்பி இருக்க பசங்களும் இருக்கானுங்க. அது அகைன் டேலண்ட்டை வச்சுதான் எல்லாம். நீ கஷ்டப்படுறேன்றதுக்காக, உனக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக நம்ம கொடுத்தா அது நாசமா தான் போகும். அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படி கிடையாது. ரியல் டேலண்டோட வா, வில் கிவ் யூ an opportunity. இதை நான் பார்க்கக்கூடிய எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் வைக்கக்கூடிய என்னுடைய சிரம் தாழ்ந்த வேண்டுகோள் என்னன்னா, போதும் சார், 10 வருஷமா பார்த்த முகங்களையே நாங்க பார்த்துட்டோம். புதுசா வாங்க, நிறைய ஆஸ்பைரிங் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. அதே ஆங்கர், அதே ஃபீமேல் லீடு, அதே ஸ்டோரி, அதே கடந்து வந்த பாதைகள் போதும். இந்த 10 வருஷத்துல இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. நீங்க மட்டும் ஏன் ஷோ ஃபார்மேட்டை மாற்ற மாட்டீங்க? நீங்க மட்டும் ஏன் காட்டுற முகங்களை மாட்ட மாட்டீங்க? ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. எவ்வளவோ நல்ல டேலண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கு. இந்த வீடியோ வாயில ஒரு ரீல்ஸா உங்ககிட்ட கொண்டு போய் சேரணும்னு நான் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஆனா அங்க இருந்த பலருக்குமே வந்து பிக் பாஸ் மூலமா ஒரு ஃபேம் கிடைக்குங்கிறது தான் ஒரு ஐடியாவா இருந்தது. வை பீப்புள் எல்லாருக்கும் ஃபேம் தேவை தானே ப்ரோ. ஓகே, நீ ப்ரோ பிக் பாஸ் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ஹிட் ஷோன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். என் ஆஃபீஸ் விட்டு வெளியே வரும்போது பிக் பாஸ் ஓபன் பண்ணிட்டாங்களா, பெரிய பேனர் இருக்கும், பிக் பாஸ் பாருங்க. எதுக்காக? பார்க்காதவனும் அதை பார்க்கணும். இப்ப என் துறையில என்ன தெரியாதவனும் என்ன தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆச்சி மசாலா மாதிரி, ரெட் பஸ் மாதிரி, இன்னும் பல உள்ளுக்குள்ள இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய பல பிராண்ட்ஸுக்கு சுப்ரமணி டேட்டா சயின்டிஸ்ட்ன்றதை விட பிக் பாஸ் சுப்ரமணி டேட்டா சயின்டிஸ்டா, அந்த பையன் பயங்கரமா பண்றான்ல, அவனுக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்கு, அவன் பின்னாடி ஒரு யங்ஸ்டர் டீம் இருக்குல்ல, சரி இந்த ப்ராஜெக்டை சுப்ரமணிக்கு கொடுப்போம். அப்படிதான் என்னுடைய ஃபேமை நான் வேலை வாய்ப்புகளா நிறைய பேருக்கு மாத்தி கொடுக்க முடியும். எனக்கு மணி மட்டும் இன்டென்ஷன்னா, இன்னைக்கு ரேஞ்சுக்கு நான் அப்ராட்ல போய் உட்காந்துனா எனக்கு எவ்வளவோ வரும். அதை ஏன் நான் தூக்கி போட்டு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னில நான் இறங்கியிருக்கேன். ஏன் என்கிட்ட ஸ்கில் செட் கிடையாதா, என்கிட்ட ஸ்டஃப் கிடையாதா, மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னா நான் நினைச்சிருந்தா என் வாழ்க்கை இன்னும் லக்ஸரியா மாத்திருக்க முடியுமே. ஏன் அதை நான் தூக்கி போட்டு இங்க நான் வந்திருக்கேன்? பிகாஸ் ஐ லவ் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ கரெக்டான பெருந்தலைகள் என்ன பார்க்கும் பொழுது, என் கேரக்டரை புரிஞ்சுக்கும் போது, அவங்க வீட்டுல என்ன பத்தி பேசுவாங்க, அந்த பையன் எவ்வளவு சூப்பரா அணுகுனான் பாருப்பான்னு. அதெல்லாம் சொல்லி கொடுத்த வர விஷயம் கிடையாது, அதெல்லாம் என் பிளட்லயே இருக்கு. அப்போ எனக்கு கிடைக்கிற அந்த ஃபேம் வருஷத்துக்கு ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்புகளா மாறும். என்ன நோக்கி பல வாய்ப்புகள் வரும் பொழுது. நான் உண்மையாலுமே சொல்றேன், நீங்க சொல்றது கேட்கும்போது உண்மையாலுமே இந்த சிவாஜி படத்துல இதெல்லாம் நடிச்சுதான் தம்பி நான் உள்ளே போனது. இதெல்லாம் நான் போயிட்டு சீரியல்ல நடிக்கிறதுக்கும் ஆங்கரிங் பண்றதுக்குமா நான் போனேன்? நான் எதுக்கு உள்ள போனேன்? நான் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு நேஷனல், இதுதான் ஆடிஷனே சொன்னேன், ஒரு நேஷனல் லெவல் இம்பாக்டோட நான் போயிருக்கேன். இன்னொரு ஆசையும் இருக்கு. இது வந்து டெக்னிக்கலி நான் வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணணும். என் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னில ஒரு ரிமார்க்கபிள் விஷயத்தை நான் மேக் பண்ணணும். இன்னொன்னு, நான் ரொம்ப மனசுக்கு எனக்கு ஆசைப்பட்ட படம் ஆட்டோகிராஃப் 2. அது நான் நடிக்கணும். என்ன மாதிரி ஒருத்தன் அதை நடிச்சானா, நான் கடந்து வந்த பாதை, நான் சந்திச்ச விஷயங்கள் செம்ம இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதுக்கு எனக்கு இந்த பிக் பாஸ் ஒரு ஸ்பாட்லைட் தேவை. பிக் பாஸ் சுப்பிரமணியா நான் வெளியே வந்து நான் ஆட்டோகிராஃப் 2 நடிச்சேன்னா, நான் சேரன் சாரை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, பட் என் கனவை கலைச்சிட்டாங்க. நான் சேரன் சாரை சந்திக்கணும்னு நினைச்சேன், இந்த ஸ்பாட்லைட்டோட போய் சந்திக்கணும்னு நினைச்சேன். இப்போ இது வந்து இப்போ நடிக்கிறதுக்கு ஒரு வழின்னு நினைக்கிறீங்களா பிக் பாஸ்ன்னு? ஏன்னா எனக்கு தெரியல, இப்போ காமன் மேன் எத்தனையோ பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி அடுத்தடுத்த படங்கள் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாங்கிறது இப்போ எல்லார் கையிலையுமே இருக்குது. கோபி அவர் ஆக்சுவலி பரிதாபம் கோபி இதை தான் போட்டிருந்தாரு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா எத்தனை இது இருக்குது, இப்போ வந்து முன்னாடினா வேறு வழியே இல்லை, ஷோஸ் அண்ட் இது தான் இருக்குங்களா. இப்போது ஃபோன்ஸாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், தன்னை காட்டிக்கிறதுக்கு இருக்கும்போது பிக் பாஸ் மூலமா போய் நடிப்பு கொண்டு வருதுங்கிறது இஸ் இட் ரைட்? பிக் பாஸ் மட்டும் தான் கிடையாது, பட் வை நாட் பிக் பாஸ்? ஓகே, அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் பிக் பாஸ்க்கு ஒரு ஸ்டார்டம் இருக்கு. அதனாலதான் நம்ம பார்த்து நாங்க ரசிக்கிற ஷோ அது. அதை குவாலிட்டியா பண்ணலாமே. புரியுதுங்களா உங்களுக்கு? அதோட எசன்ஸை மாத்தாதீங்க, அந்த தீமை மாத்தாதீங்க. அதுதான் நெருடலா இருக்கு. பல துறைகளை சார்ந்து வரக்கூடிய மனிதர்கள் அந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி அனுபவத்தை கடத்துறாங்க, அதுதான் பிக் பாஸ். இன்னைக்கு அதோட புரிதலே மக்கள் கிட்ட இருந்து போயிடுச்சு. பிக் பாஸ் இஸ் ஜஸ்ட் என்டர்டெய்னிங் ஷோன்னு நினைக்கிறாங்க. கிடையாது.
இட்ஸ் அ லைஃப் லெசன். அங்க என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், டுகெதர் நீங்க திங்க் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த எசன்ஸை டைல்யூட் பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் நான் போராடுறேன். ஓகே, ஆனால் இப்போ சேரன் சார் மீட் பண்ணுங்கிற ஆசை இருக்கு, ஆட்டோகிராஃப் 2 நடிக்கணுங்கிற ஆசை. ஆட்டோகிராஃப் நடிக்கணுன்ற ஆசை இருக்கு. ஆனால் நான் சுப்ரமணி டேட்டா சயின்டிஸ்டாக போனால் அது வேகாது. அந்த பருப்பு வேகாது. அந்த பருப்பு வந்து என் டெக்னிக்கல் ஃபீல்டுக்கு அதை வேற. மக்கள் மனசுல ஒரு இடம் பிடிச்சிட்டு நான் அதுக்காக நடிக்க முடியாது. 2 நாள் 3 நாள் மேலே எவனும் நடிக்க முடியாது. அப்பட்டமா மாஸ்க் கிழிஞ்சிரும். அப்ப எல்லாரோட திரையும் கிழிய ஆரம்பிக்கும். அப்போ சுப்ரமணி எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அங்க இருக்கான், எல்லாரும் சுப்ரமணியோட கேரக்டர் லவ் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். அப்ப சரண் சார் கிட்ட போயிட்டு சார் வாங்க சார் ஆட்டோகிராஃப் 2 பண்ணலாம் சார், எனக்கு அந்த மைண்ட் இருந்தது. ஓகே, அது எப்படி உங்களுடைய ஸ்டோரி அது மாதிரி அவங்க வைக்கிற ஸ்டோரி ஆர் நான் என்னோட ஓன் ஸ்டோரி. ஐ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் பிஹைண்ட் மீ, ரைட்? அதை நான் இங்க ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஜானரா இருக்கும். வெறும் லவ் ஃபெயிலியர்ன்ற கான்செப்ட்ஸ் இல்லாம இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஜானர். அந்த ஆசைகள் எனக்கு இருக்கு. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் சுப்ரமணிக்கு பின்னாடி ஒரு ஆக்டர் ஆசை இருக்கு. டெஃபினெட்லி இருக்கு, டெஃபினெட்லி எனக்கு இருக்கு. ஓகே, ஆனால் இந்த பிக் பாஸ் மூலியமா அதை கடத்தணும்னு நினைச்சதை அழிச்சிட்டாங்க. பட் அதை நான் அழிக்க விட மாட்டேன். அதை நான் அழிக்க விட மாட்டேன். You will go again. I will go again. You will knock. I will wait. I will keep knocking the door. Simple as it. Okay, how you gonna do it? அது ஏதாவது ஒரு there should be a way. கண்டிப்பா ஒன்னு இந்த ஜர்னில நான் தோத்துட்டாலும் இப்போ வரைக்கும் நான் கிவ் அப் பண்ணாம பண்றேன்ல, இதை பார்க்குற ரியல் டேலண்ட்டை தேடுற யாரோ ஒருத்தர் இருப்பாங்கல்ல. நேத்து ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், ஹூ இஸ் வெரி க்ளோஸ் டு சம் பீப்புள் தேர். அந்த மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் அவ்வளோ மெசேஜ். நான் யாரு கூட வாலண்டியராக போய் மெசேஜ் பண்ண மாட்டேன். உன் ப்ரொஃபைலை நான் பார்த்தேன், நீ எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கு எனக்கு தெரியுது, இதை கடந்து போக ட்ரை பண்ணு, உன் ரேஞ்சுக்கு இது கிடையாது. அவர் மைண்டை நான் மாற்றினேன். நான் எதுக்காக இந்த ஜேர்னிக்குள்ளே வர ஆரம்பித்தேன், இது எல்லாத்தையும் நான் சொல்ல ஆரம்பித்தேன். யூ கீப் ட்ரைங் இட், ஒன் டே யூ வில் அச்சீவ் இட், மை பிளெஸிங்ஸ் ஆஃப் ஃபார் யூன்னு சொல்லிட்டு போனார். அப்போ இந்த ஸ்பாட்லைட் இவங்களெல்லாம் எப்படி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது? இதனால தானே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே அதுதான். ஒரு ப்ரோமோவில் எனக்கு கேவலமாக காமிச்சாங்க, அது வேற. அந்த ஷோல இருக்கிறது நான் தானான்னு என் மூஞ்சே எனக்கு தெரியல, அது வேற. ஒரு பைலட் ஒருத்தர் கால் பண்ணி 1 மணி நேரம் பேசுறாரு. லிங்க்டின்ல போனா அவ்வளோ ஆண்டர்பிரனர்ஸ் ப்ரொஃபைல் எனக்கு மெசேஜ் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸுங்க ஒவ்வொருத்தரும், இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்பதான் நான் நினைச்சேன், ஒரு 5 நிமிஷம் நான் ஸ்கிரீனுக்குள்ள வந்ததுக்கே என் பிளட்டுங்க என்னை கண்டுபிடிச்சிருச்சுங்க, என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சில இருக்கிறவனுங்க. அப்போ நான் இதுக்குள்ள இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ பேருக்கு அதை விரும்பி. பிக் பாஸ் பார்க்காத ஆடியன்ஸ் பிக் பாஸ் பார்க்கணும், அதுதான் சுப்ரமணியோட டார்கெட். அதை நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ண என்னால முடியும். ஆனால் அதை விட மாட்டாங்க. கண்டிப்பா இதை விஜய் டிவி பார்த்தாங்கன்னா அதை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பிக் பாஸ் போகணும்னு நாங்களுமே ஆசைப்படுறோம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடிக்க வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஷார்மா இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் அ லாட்.